நடிகர் பாபி சிம்ஹா ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பாம்பு சட்டை. பாம்பு சட்டை படத்துல ஹீரோயினா ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு சார்புல திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கும், சீரியல் நடிகர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா விருதுகள வழங்கிட்டு இருக்காங்க. இப்ப பாம்பு சட்டை படத்துல இருந்து சிறந்த நடிகை அப்படிங்கிற அவார்ட ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான அவார்ட வாங்கின நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய அவார்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல். மட்டும் இல்லாம அவார்டோட அவங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபி ஃபோட்டோவையும் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. கட்லான் அப்படிங்கிற மலையாள மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கட்லான் படத்துலேருந்து மஜாக்கோ மல்லிகா அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில். இப்போ இந்த சாங் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சன் டிவி சேனலில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க கயல் சீரியலில் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க ஆக்டர் சஞ்சு கார்த்திக் அவர்களுக்கு சிறந்த சீரியல் கதாநாயகன் அப்படிங்கிற விருதை கயல் சீரியல் ஹீரோவான ஆக்டர் சஞ்சய் கார்த்திக்கு விருது கொடுத்துருக்காங்க. ஹீரோவுக்கு மட்டும் விருது கொடுக்காம ஹீரோயினுக்கும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கயல் சீரியல் ஹீரோயின் கயலா நடித்த ஆக்டர் சித்ரா ரெட்டி அவர்களுக்கும் சிறந்த சீரியல் கதாநாயகி அப்படிங்கிற விருதை கயல் சீரியலுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்டர் சித்ரா ரெட்டி அவர்கள் விருது வாங்கி அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் சித்ரா ரெட்டி அவர்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆக்டர் வாணி போஜன் அவர்களுக்கும் சிறந்த நடிகைக்கான விருதை தெய்வ மகள் சீரியலுக்காக இப்போ கொடுத்துருக்காங்க. மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு சிறந்த நகைச்சுவை கலைஞர் அப்படிங்கிற விருதை இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த விருதை ரோபோ சங்கர் அவர்களுடைய ஒய்ஃப் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர் அவர்களுடைய பொண்ணும் விருது வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸையும் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. த சூப்பர் மேரியோ கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு புது அனிமேஷன் மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சிறந்த நடிகருக்கான விருது தனுஷ் அவர்களுக்கு வடசென்னை படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகை அப்படிங்கிற விருது ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு வடசென்னை படத்துக்காக கொடுத்துருக்காங்க. வடசென்னை படத்துக்காக மட்டும் இல்லாமல் கனா படத்துக்காகவும் சிறந்த நடிகை அப்படிங்கிற விருதை ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக வடசென்னை படத்துக்காக ஒரு விருது, கனா படத்துக்காக ஒரு விருது அப்படின்னு மொத்தமாக 2 விருதுகள் ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஜி தமிழ் டிவி சேனலில் ரொம்பவே ஃபேமஸான சீரியல் தான் செம்பருத்தி சீரியல். செம்பருத்தி சீரியலில் செம்பருத்தி அப்படிங்கிற ஹீரோயினாக நடித்த ஆக்டர் சபானா அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது செம்பருத்தி சீரியலுக்காக கிடைச்சிருக்கு. இப்போ அவார்டு வாங்கின ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் சபானா அவர்கள். டாய் ஸ்டோரி 5 அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டெடி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் மார்ச் 5 பீகாக் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கனா படத்தில் வாயாடி பெத்த புள்ள அப்படிங்கிற சாங்கை நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பொண்ணு பாடியிருப்பாங்க. இப்போ கனா படத்துடைய பெஸ்ட் சிங்கருக்கான அவார்டை நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பொண்ணு வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கனா படத்தை நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த கனா படத்துக்கு மட்டுமே 4 அவார்டு கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகை, சிறந்த பாடல், சிறந்த படம், சிறந்த பின்னணி இசை அப்படின்னு 4 அவார்டு கிடைச்சிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய டைரக்டர் அபிசன் ஜீவிதன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வித் லவ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வர ராஜன் நடிச்சிருக்காங்க. வித் லவ் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. 10 நாளில் இந்த படம் 25 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 வாரம் கடந்தும் வித் லவ் படம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. வித் லவ் படத்தை பார்த்த ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் டைரக்டர் அண்டு ஆக்டர் அபிசன் ஜீவிதன் அவர்களை நேரில் கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டியிருக்காரு. இப்போ டைரக்டர் அபிசன் ஜீவிதன் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் ஆக்டர் கிருட்டி செட்டி நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக்கில் ஆல்பம் சாங்காக ரிலீஸ் ஆன எனக்கென யாரும் இல்லையே அப்படிங்கிற சாங்கை இப்போ இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் 3rd சிங்கிள் சாங்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எனக்கென யாரும் இல்லையே அப்படிங்கிற சாங்கை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஜீவ் பிரகாஷ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஹாப்பிராஜ் படத்துலேருந்து வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைக்யூ படத்துலேருந்து வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷனில் ஜீவ் பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு மென்டல் மனதில் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கோயம்புத்தூர் மாப்பிளை அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கருப்பு படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே முடிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்டு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்பு படம் சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்டர் கருணாஸ் அவர்களுடைய பையன் கெனி தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன அசுரன் படத்துலையும் வாத்தி படத்துலையும் இவர் முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. இப்போ ஆக்டர் கெனியை ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணி அந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு யூத் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் மார்ச் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்.
டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டிசி. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் வமிகா கபி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் காதல் கலந்த ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் படமாக டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த கிளிம்ஸ் வீடியோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கார்பெட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் மார்ச் 11 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் டூ மச் படம் அமேசான் பிரைம், ஆஹா தமிழ், சிம்ப்ளி சவுத், ஏன் கேட் பிளே, ஷார்ட் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு இந்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் February 20 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.